சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை. இந்த காலேஜ்ல ஏன் வந்து சேர்ந்தேன்னு இருக்கு மீனா. நான் படிச்சது எல்லாமே கேர்ள்ஸ் ஸ்கூலு, கேர்ள்ஸ் ஹாஸ்டல் அப்படிதான் இருந்திருக்கு. இதான் கோ எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு இங்க வர வர பிடிக்கவே இல்லை. கேர்ள்ஸ் காலேஜ்ல படிக்கிற என்ஜாய்மெண்ட் கோ எஜுகேஷன்ல இருக்காது தெரியுமா. கேர்ள்ஸ் காலேஜ் இருந்தா கூட நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருவாங்க, என்ஜாய் பண்ணலாம். இது கோ எஜுகேஷன்னால அந்த பசங்கள்ட்ட பேசக்கூடாது, பார்க்க கூடாது, அப்படி இப்படி இன்னும் ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன். பேசாம செகண்ட் இயர்ல கிளாஸ் வேற ஏதாவது காலேஜ் மாறிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ சொல்றதெல்லாம் தப்புப்பா. யார் சொன்னாங்க லேடிஸ் காலேஜ்ல தான் என்ஜாய்மெண்டா இருக்கணும், கோ எஜுகேஷன் என்ஜாய்மெண்டா இருக்கும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் இயர் நம்ம ஸ்கூல்ல இருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா வந்ததுனால கொஞ்சம் பயத்திலே போயிட்டு செகண்ட் இயர் அடுத்த வருஷம் பாரு நம்ம தான் டாப், என்ஜாய்மெண்ட் அப்படி இருக்க போகுது. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. ஷோ படிச்சிருந்த காலேஜ் நல்லா தானே இருந்து, இவருக்கு சும்மா டிரான்ஸ்பர் டிரான்ஸ்பர் டிரான்ஸ்பர். இந்த காலேஜ்ல கிளாஸ கண்டுபிடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1 hour ஆயிருக்கு. கோ எஜுகேஷன் வேற பயமா இருக்கு. லேடிஸ் காலேஜ் லேடிஸ்லயே இருந்துகிட்டு திடீர்னு கோ எஜுகேஷன் கொடுத்தாலும்னா பயமா இருக்கு, கையெல்லாம் உதறுது. இதான் நம்ம கிளாஸ் ரூமா இருக்குமோ? ஷோ கோ எஜுகேஷன்லயே படிச்சனாலே பசங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. ஷோ கிளாஸ்ல எத்தனை பசங்க எத்தனை பிள்ளைங்க ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. சப்ஜெக்ட் எல்லாம் எப்படி இருக்குமோ? ஹே ராஜி, அங்க பாரு, நம்ம கிளாஸே ஒரு பொண்ணு பார்த்துட்டே இருக்கா. யாரா இருக்கும்? யாராவது தேடி வந்திருப்பாங்களா? ஹாய், இது ஃபர்ஸ்ட் எகனாமிக்ஸ் கிளாஸ் தானே? நான் நியூ ஜாயினிங். எங்க அப்பா ஒர்க்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க, அதான் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். நேத்து அட்மிஷன் போட்டாங்க. இதான கிளாஸ்? பை தி வே என்னோட நேம் பிரியா. ஹாய் பிரியா, இதான் ஃபர்ஸ்ட் எகனாமிக்ஸ். ஓ, நீங்க இதுக்கு முன்னாடி எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் திருவனந்தபுரத்துல படிச்சிட்டு இருந்தேங்க. அப்பாவுக்கு திடீர்னு டிரான்ஸ்பர் ஆனதுனால இங்க வர வேண்டியதா போச்சு. அடிக்கடி இப்படிதான் அப்பாவுக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டே இருக்கும். ஸ்கூல் டேஸே இப்படிதான் 2 years 3 yearsக்கு ஒருக்கா ஒரு ஸ்கூலு. காலேஜ் அப்படி இருக்காது, 3 years ஒரே காலேஜ்ல கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்த்தா பாருங்க, காலேஜ் ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்ல இந்த ஊருக்கு வந்துட்டோம். கிளாஸ்லாம் எப்படி நல்லா போகுமா? டீச் பண்ணாலும் புரியுமா? ரொம்ப பயமா இருந்துச்சு. எல்லாமே கேர்ள்ஸ் ஸ்கூல் அப்படின்னு படிச்சதுனால அப்பா எங்க கும்பல அங்க பசங்க இருந்தாங்க. கிராஸ் பண்ணி வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிட்டு மனசுக்குள்ள எல்லாம் திக்கு திக்கு திக்குன்னு கையெல்லாம் உதறல் கொடுத்துட்டுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பசங்க இருக்காங்க, கோ எஜுகேஷனா பசங்க இருக்கான்னு செய்வாங்க, இதுக்கெல்லாமா பயப்படுங்க? இங்க பாரு பிரியா, நான் ஒரே ஒரு டிப்ஸ் சொல்றேன், அந்த டிப்ஸை மட்டும் நீ ஃபாலோ பண்ணு. பயம் இல்லாம சூப்பரா டெய்லி வந்துட்டு போகலாம். இந்த பசங்க இருந்தாங்கன்னு ஏன் ராகிங் பண்ண மாட்டாங்க. இப்ப எந்த காலேஜ்லயும் ராகிங் கிடையாது. சப்போஸ் சிலதுக்கு வேணுக்குன்னே திமுறல ராகிங் பண்ணணும்னு நினைக்கும். யாராவது உன்னை கூப்பிட்டாங்களோ இல்ல கிண்டல் பண்ற மாதிரி தெரிஞ்சதோ இல்ல ஒன்ன கிண்டல் பண்ற மாதிரி இருந்தாலோ முகத்தை இப்படி பாம்போல அப்படி வச்சிடாத. முகத்தை நல்ல திமுறா கோபமா வச்சுட்டு அவங்க கூப்பிடுறதுக்கு மாதிரி ஏய் என்ன என்ன எது கூப்பிட்டு இருக்க அப்படி இப்படி அதட்டின மாதிரி பேசு. ஃபர்ஸ்ட் இயர் மாதிரி காமிச்சுக்காத. அவங்க பேசல அதே மாரி அவங்க ஃபர்ஸ்ட் இயர்னு கேட்டா கூட உனக்கு தெரியுமா உன்கிட்ட சொல்லணுமாண்ணா அப்படி அவசியமா? படிக்கூடிய வேலையை பாரு, அப்படி சொல்லி முடிச்சிரு. அப்புறம் அவங்களே குழம்பிடுவாங்க, அந்த கேப்ல நம்ம எஸ் ஆயிடலாம். எப்படி என்னோட டிப்ஸ்? ஏய் சூப்பர், இந்த டிப்ஸ் இப்ப நான் ஃபாலோ பண்றேன். தைரியமா இருக்கிற மாதிரி நடிக்கணும், அவ்வளவு தானே? இனி நாளையில இருந்து யாருக்கும் பயப்படாம கெத்த வர்றேன். பிரியாங்கிறது யாருமா? நியூ அட்மிஷன், ஆபீஸ் ரூம்ல கூப்பிட்டாங்க. அண்ணா நான் தான் பிரியா. ஆபீஸ் ரூமுக்கு இப்பவே வரணுமா இல்ல லஞ்ச் டைம் வரட்டுமா? என்னது மத்தியானம் வருவியா? இப்போ ஒண்ணு வர சொல்லிதான் என்ன கூட்டு வர சொன்னாங்க, மத்தியானம் வருவேன்னு சொல்ற? ஃபர்ஸ்ட் இயர்ல இவ்வளவு தினவட்டா? போ, ஆபீஸ் ரூம்ல என்ன கூப்பிட்டாங்க, சரி என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணிக்க. பசங்க தான் சும்மா ஸ்ட்ரைக்கு அது இதுன்னு பண்ணுவாங்கன்னு பார்த்தா பொம்பளை பிள்ளைங்க அதுக்கு மிச்சமெல்லாம் இருக்கு. அந்த முத நாளே இவ்வளவு திமிரா பேசுது, இன்னும் என்னென்ன நடக்க போகுதோ? பிரியா இப்பதான் எனர்ஜி பூஸ்டர் கொடுத்தேன், அது கடையில ஒர்க் அவுட் ஆகுது போல இருக்கு. வந்த ஃபர்ஸ்ட் டே நம்ம பியூன் கடுப்பாக்கிட்டு
ஆல் தி பெஸ்ட். சரி போய் ஆபீஸ் ரூம்ல என்னன்னு கேட்டுட்டு வா. கிளாஸ் 10 o'clock தான் ஸ்டார்ட் ஆகும். தேங்க்யூ. எல்லாம் நீங்க கொடுத்த பூஸ்டர் தான் வேலை செய்யுது. சரி நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். டேய் கார்த்திக், வர வர உன் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கே நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், அவமானப்படுறேன், துக்கப்படுறேன்டா. சார் ஃபைனல் இயர் வந்தாச்சு மாப்ள. ஒரு பொண்ணுகிட்ட போய் நம்ம ப்ரப்போஸ் பண்றதோ இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து ப்ரப்போஸ் பண்றதோ இதுவரை நடக்கலையே. நம்மளும் வந்து ஃபைனல் இயர் ஆகுது. உன் கூட சேர்ந்தா எப்படி நடக்கும் இதெல்லாம்? தானும் படுக்க மாட்டேன், தள்ளியும் படுக்க மாட்டேன். அங்க பாரு மாப்ள, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் டைம் கூட ஸ்டார்ட் பண்ணல, அது ஜோடியா சுத்துதுடா. பார்க்கவே கடுப்பா இருக்குது. ஆமாடா மாப்ள, எல்லாம் இவனாலதான். ஒரு பொண்ணுகிட்ட பேச விடுறானா இல்ல நம்மள்ட்ட வந்து பேச வர பொண்ணு கூட அக்கா தங்கச்சின்னு கூப்பிடுன்னு கையில ராக்கி கட்டி விடாத குறைய பேசியிருக்கான். சே, இவன் கூட வர வர ஃப்ரெண்டா இருக்கு, எனக்கும் கடுப்பா தான் இருக்கு மாப்ள. கூடிய சீக்கிரம் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கட் பண்ணியே ஆகிறோம் மாப்ள, இந்த ஒரு ரீசனுக்காகவே. டேய், காலேஜுக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? படிக்க வந்திருக்கோம் மாப்ள. ஆல்ரெடி 1000 அப்பாலஜிஸ் நமக்கு இருக்கு. அதுவும் இல்லாம எதுக்கு எடுத்தாலும் கார்த்திக் கார்த்திக் நம்ம பேரு தான் எல்லாத்துலயும் ரெஜிஸ்டர் ஆகுது. நல்ல விஷயத்துல ரெஜிஸ்டர் ஆனா பரவாயில்ல. அடி அடி போடுறது, பேப்பரை காணல, டிஃபன் பாக்ஸ காணல, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை கூட நம்ம பேரு தான்டா தேவை போகுது. இதுல ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசி காலேஜ் எல்லாம் நாரடிச்சு எதுக்கு நாரணும்? மாப்பிள, நானும் உன்னை இவ்வளவு நாளா தப்பா நினைச்சிட்டோம்ல. இவ்வளவு நாளு இந்த காலேஜ்ல நடக்கிற சின்ன சின்ன குண்டூசி பிரச்சனை கூட எங்க வீட்டுல எப்படி லீக் ஆகும் நான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஆனா நீதான் எனக்கு தெரியாம வீட்டுல போன் பண்ணி போட்டு கொடுப்பீங்க நினைச்சிருக்கேன் மாப்ள. இப்பதான் தெரியுது, இந்த காலேஜ்ல ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஹெச்ஓடி எங்க அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டா மாப்ள. எங்க அப்பா இன்னைக்கு காலையில என்ன கிளாஸ் எடுத்து என்ன கொன்னே போட்டாருடா. இனி எது பண்ணாலும் ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாம பண்ணணும். ஐயோ, இங்க ஒரு குரூப் இருக்குதே, பார்த்தா ஃபைனல் இயர் மாதிரி இருக்காங்க. அந்த பொண்ணு சொன்ன மாதிரி முகத்துல திமுறை காமிக்கணும். இன்னசென்ஸா காமிக்கவே கூடாது. திமுறா கத்தி மாதிரி பார்த்தா கண்டிப்பா நம்மகிட்ட ராகிங்கோ இல்ல டீஸ் பண்ணவோ மாட்டாங்க. ஐயா எதுக்கு ரெடியாரி? ஏய், உன் கூட சுத்துறதுக்கு என்ன தப்பா நினைச்சிட்டு கடைசி நான் இதுக்கு மாப்பிள உன் வீட்டுல சொல்ல போறேன். இவ்வளவு நாளா மனசுல அப்ப என்னதான் நினைச்சிட்டு இருந்துக்க? உங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்ட் இருந்தா என்ன, நம்ம பண்ணது இப்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல. இந்த காலேஜ் நம்ம பேர சொல்லணும். இப்ப இல்ல, ஒரு 5 வருஷம் தாண்டி வந்தாலும் அந்த பையரா அட்டியின் தடியில ஒன்ன நம்பராச்சு அவனா இவனா அப்படி நம்ம பேசணும். அப்படி ஒரு பேர் வாங்கி கொடுத்துட்டு மாப்பிள்ள இந்த காலேஜ் விட்டு கிளம்பணும். டேய், உங்க 2 பேரும் கூட சேர்ந்தா உருட்ட மாதிரிதான். ஆல்ரெடி 2 அரியர். எங்க அப்பாவே இன்னைக்கு காலையில உனக்கு அரியர் இருக்கா, கம்ப்ளீட் பண்ணிட்டியா, இருக்கான்னு, நான் எந்த அரியர்ஸும் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். உங்க கூட எல்லாம் சேர்ந்தா உருட்ட மாதிரிதான். டேய், நல்லா படிச்சு ரேங்க் ஹோல்டரா எடுத்து நல்ல ஒரு பொசிஷன்ல வரணும்டா. அப்படி வந்தா நம்ம காலேஜ்ல இப்ப இல்ல 5 வருஷம் ஆனாலும் நம்ம பேர சொல்லிட்டு இருப்பாங்க. அத விட்டுக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணி பெரிய ஆளாக நினைக்கிற நீ எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்டா இல்ல ரவுடியாடா? டேய் மாப்ப, பேசாம இருடா, சத்தம் போடாத. நம்ம இப்ப இங்கிலீஷ்ல தான் பேசணும். அது ஒரு பொண்ணு வருது பேரு, பார்க்கவே செம கியூட்டா இருக்கல்ல. ஏய் இங்க வா, ஃபர்ஸ்ட் இயர் தானே நீ? இவன் வேற அடங்க மாட்டான் போல இருக்க. என்ன என்ன ஃபர்ஸ்ட் தெரியுமா? எதுக்கு போற வர பொண்ணெல்லாம் இப்படி கூட்டிட்டு இருக்கீங்க? நானும் பாத்துட்டு இருக்கேன். என்ன ராகிங் பண்ணணுமா, டீஸ் பண்ணணுமா, என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? காலேஜுக்கு படிக்க வரீங்களா இல்ல எதுக்கு வரீங்க? சும்மா போற வர பொண்ணெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு. அம்மா என்ன பேசுறீங்க? நீங்க என்ன பேச சொல்லுங்க. இப்பவே ஹெச் விட்டு உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்றேன். சும்மா இங்க வா அங்க வான்ட்டு நான் நீங்க வச்சாலா? படிக்கிறதுக்கு இல்ல, சும்மா அங்க எங்க இருந்து ரவுடிசம் பண்ணிட்டு இருக்க வேண்டியது. ஏய் ஏய், கூல் கூல். என்ன ரொம்ப வாய் பேசுற? நான் ரேக்கிங் பண்ணானா? இல்ல இல்ல, இங்க வான் தானே கூப்பிட்டான். உனக்கு தோணுனா நீ கிட்ட வரணும், இல்ல நீ பாட்டு போடான்னு போயிட்டு இருக்கணும். அதுக்கு நான் ரொம்ப வாய் பேசுற? ஹெச்ஓடி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? அவ்வளவு திமிரா என்ன உனக்கு? எங்க கம்ப்ளைண்ட் பண்ணி பாரு. இல்ல பாரு, கம்ப்ளைண்ட் பண்ணி பாரு, அப்ப தெரியும். பெரிய இதா பேசிட்டு இருக்க, ஒழுங்கா இருந்துக்க. ஆமா, எந்த டிபார்ட்மெண்ட்? ஃபர்ஸ்ட் இயர் தானே? நான் எந்த டிபார்ட்மெண்ட் எந்த இயர் இருந்தா உங்களுக்கு என்ன? உங்கள்ட்ட சொல்லணும் எந்த அவசியம் இல்ல. பை தி வே, நான் ஒன்னும் ஃபர்ஸ்ட் இயர் கிடையாது, ஃபைனல் இயர் பிகாம் ஸ்டூடெண்ட். ஓகே, இன்னும் சும்மா வா போன்னு கூப்பிடுற வேலையில வச்சுக்க கூடாது. வச்சுக்கிட்டீங்க கண்டிப்பா பிரின்சிபல் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் சொல்லிட்டேன். சும்மா அப்படி ஹேங் பான் பண்ணி நிக்கதே தப்பு. கடவுளே கடவுளே கடவுளே, முருகா முருகா என்ன காப்பாத்திட்ட. பயந்துட்டானுங்க. அந்த பொண்ணு நல்லாவே டிப்ஸ் கொடுத்துருக்கா.
இந்த பொண்ணு நம்ம முன்ன பொண்ணு இந்த காலேஜ்ல பார்த்ததே இல்ல. நியூ ஸ்டூடெண்டா இருக்குமா? ரொம்ப வாய் பேசுறா. பாத்துக்கலாம். இன்னொரு நாள் சிக்காமையா போவா. சரணம் பவ கருணாமயி குரு தீதயாளோ கருணாரச வருணாலய கரிராஜ கிரிபாலோ அதுநாகியலு விதநாமய சுதியாசுர பரிதம் மதுசூதன மதுசூதன மகமாக துரிதம். அக்கா 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 அக்கா, நீ பாடுற பாட்டு எனக்கு எதுவுமே புரியல. எனக்கு புரிய மாதிரி ஒரு நல்ல பாட்டா பாடுதா. சினிமா பாட்டா இருந்தா கூட ஓகே. அதானே பார்த்தேன், உனக்கு கர்நாடக மியூசிக் அதெல்லாம் பிடிக்கவா செய்யும். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு ஒரே குத்து பாட்டும் டாம் டோம்னு சவுண்டும் தான் பிடிக்கும். பாட்டுல இருக்கிற லைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியவா செய்யும், இல்ல பிடிக்கதான் போகுதா? சரி, ஒரு பாட்டு நீயே சொல்லு, என்ன பாட்டு பண்ணணும்னு. என்ன பாட்டு? அக்கா, உனக்கு பிடிச்ச பாட்டு நீயே பாடு. அதுக்கு இந்த மாதிரி சாரி காமா அதெல்லாம் வேண்டாம். நல்ல சினிமா பாட்டா உனக்கு பிடிச்ச பாட்டா பாடு. அக்கா சூப்பர் சூப்பர்க்கா, இப்படி பாடுற, சூப்பரா பாடுறதா. நீ ஏன் நம்ம ஊர்ல பாட்டு கிளாஸ் எடுக்க கூடாது? நீ மட்டும் பாட்டு கிளாஸ் எடுத்தேன்னு முத சேரக்கூடிய ஆள் நானா தான் இருப்பேன். ஏய், பாட்டு கிளாஸ் எடுக்கணும்னு எனக்கு ஐடியாலாம் இருக்குது. ஆனா இன்னும் நான் கொஞ்சம் கூட காலேஜ் சேர்ந்து ப்ராப்பரா சாங் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம பாட்டு கிளாஸ் எடுக்க முடியும். சும்மா ஏனா தானே எடுத்தா எல்லாரும் என்ன ஊர்ல சேரவா போறாங்க? உனக்கெல்லாம் சர்டிபிகேட்டே வேண்டாம்க்கா. நீ பாடுற அளவுக்கு சொல்றத கேளு. காலேஜ் படிக்கிறத விட நீ முத பாட்டு கிளாஸ் எடுத்துட்டு வையேன், உனக்கு இன்னும் என்ன சொல்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும். அதுக்கப்புறம் பாட்டு காலேஜ்ல போய் சேர்ந்தேன்னு வையேன், இன்னும் குரல் சூப்பரா இருக்கும். சித்ரா ஜானகி மாதிரி வந்துருவேன்னா பாரு. சின்ன குழந்தையா இருந்தாலும் நீ சொல்றது சரியாதான் படுது. சரி பாத்துக்கலாம். அப்புறம் நாளைக்கு பிள்ளையார் கோயில் வந்துரு. ஓகே? அனுமா, கோயிலுக்கு போயிட்டு வந்த? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கூடாத, நானும் வந்திருப்பேனே. சரி, இப்ப மழை கோயிலுக்கு போகணும்னு தோணுச்சே. நம்மளாவது கோயிலுக்கு போறதாவது வீட்டுல இருக்கிற குங்குமத்தை பூசிட்டு மாடியில கொஞ்ச நேரம் வந்துட்டு வரேன், கோயிலுக்கு போயிட்டு வரீங்கன்னு கேட்க அம்மா. சரி, இதையே வச்சு ஓட்டிட வேண்டியதான். ஆமாமா, கோயிலுக்கு போனேன். என்ன கூட்டம் வந்து பா, போதும் போதும் நைட்டு. சரி, சாமி கும்பிட்டு வரணும்னு போயிட்டு வந்தேன். உங்களை கூட்டு போலதான் நினைச்சேன், கிச்சன்ல ஒர்க்கா இருந்தீங்களா? சரி, நம்மளே போயிட்டு வரணும்னு போயிட்டு வந்துட்டேன். சப்பாத்தி, சிக்கன் குழம்பு, முட்டை தொக்கு. சேமாமா. ஆமா, கார்த்திக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் சப்பாத்தி போட்டேன். சரி, சிக்கன் குழம்பு வச்சிரும் அப்படின்னு வச்சாச்சு. உனக்குதான் முட்டை தொக்குனா ரொம்ப பிடிக்குமே. உனக்கு மட்டும் தான் முட்டை வச்சு கொஞ்சம் சிக்கன் கிரேவி எடுத்து போட்டு முட்டை தொக்கு மாதிரி வச்சுட்டேன். கார்த்திட்ட சொல்லிடாத, பிறகு உன் மகளை மட்டும் நல்லா கவனிக்கியான்னு கேட்பான். எங்களுக்கு டைனிங் நல்ல சிம்பிளா சாப்பாடு வச்சுட்டு இங்க ஒரு விருந்தே நடக்க போல இருக்க. சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, ஏதோ வெள்ளையும் மிதக்குது. முட்டை உங்க மகளை கிச்சன்ல வச்சு தனியா வளர்க்கீங்க போல இருக்க. கண்ணு வைக்காதடா, உனக்கு சப்பாத்தி பிடிக்குன்னு போட்டேன், அவளுக்கு அதே முட்டை கிரேவினா நம்ம உயிரு, அதான் வச்சு கொடுத்தேன். பொம்பளை பிள்ளைகளா போற இடத்துல எப்படி இருக்குமோ என்னவோ, நம்ம வீட்டுல இருக்கிறத அவர் ராணி மாதிரி இருக்க வேண்டாமா? அதுக்குதான். இப்படியே சொல்லி சொல்லி அவளை ராணி ஆக்கிருங்க. இப்படி கிச்சன்ல வச்சு சாப்பாடு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், அவ ராணி ஆக மாட்டா, குண்டு பூதமா ஆயிருவா. அப்புறம் மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம், பாத்துக்கோங்க. கண்ணு வச்சு தொலையாத, அம்மா பாசமா எனக்கு தரது கண்ணை போடுற. குண்டானாலும் பரவாயில்ல, எனக்கு கல்யாணம் பண்றவன் பண்ணட்டு, அதுக்கு நான் சாப்பிடாமல இருக்க முடியாது. நல்ல ஃபுல் கட்டு கட்டதான் போறேன். சரி விடுடா, சின்ன குழந்தை ஆசைப்படுற விடு. உன் அண்ணனுக்கு அந்த பாபநாசம் பக்கத்துல அப்பாவோட ஃப்ரெண்ட் இருக்காருலடா, அந்த பொண்ணை கேட்கலான்ட்டு ஒரு ஐடியா இருக்கேன். அந்த நம்பருக்கு யாருமே போன் போட்டேன், போன் போகவே மாட்டுது. உன்கிட்ட ஏதாவது உங்க நம்பர் ஏதாவது வேற நம்பர் வச்சிருக்கியா? என்னம்மா இப்படி கேட்டுட்டேன்? இப்ப பாரு, அண்ணன் எப்படி நம்பர்லாம் எடுத்தாரன்னு, பொம்பளை பிள்ளைங்க நம்பர்லாம் அண்ணன் பத்திரமா சேவ் பண்ணி வச்சிருப்பான், அப்படிதானே? ஏய், என்னடி ஒழுங்கா இருந்துக்க, வாயிலே குச்சிடும் பத்துக்க. ரொம்ப ஓர பேசிட்டு இருக்க, நானும் பாத்துட்டு இருக்கேன். இங்க பாருமா, அவளை சொல்லி வைங்க, அவ பேசுறது சரியில்லை. ஒரு நாள் மாதிரி நான் ஒரு நாள் இருக்க மாட்டேன். ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இருக்க மாட்டாரு, நானும் அப்படிதான் ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இருக்க மாட்டேன். அதனால என்கிட்ட பேசும்போது பார்த்து பேசு. எப்ப என் மூட் அப்செட் ஆகுன்னு தெரியாது தம்பி. ஆமா, அவங்க நம்பர் என்கிட்ட இருக்கு. அவங்க அந்த லேண்ட்லைன் நம்பர் எல்லாம் மாத்திட்டாங்க. இப்ப எங்கேயும் லேண்ட்லைன் இல்ல, மொபைல் தானே. அந்த அங்கிள் மொபைல் நம்பர் இருக்கு, அந்த ஆன்டி நம்பரும் இருக்கு. யாருக்கு கால் பண்ணணும் சொல்லுங்க. பாத்தீங்களா, சொன்னேன்ல. அண்ணனுக்கு லேடிஸ் நம்பர்னா டிலீட் பண்ண மனசே வராது, அப்படி பத்திரமா வச்சிருப்பான், அப்படிதானே? சும்மா இருடி, வாய வச்சுட்டு என் பிள்ளை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்ப. கொடுப்பா, நம்பர் இருக்குல்ல, போன் போட்டு கொடு, அவங்ககிட்ட கேட்டுட்டு அவங்க பொண்ணை கொடுப்பீங்களா என்னன்னு விசாரிச்சுட்டு போறதுல நல்லது. ஆமா, அந்த ஆன்டி நம்பர் தான் நினைக்கிறேன். நாங்க பேசுங்க. ஹலோ, நல்லா இருக்கீங்களா? ஏய்,
என்னடி ரொம்ப உனக்கு வாய் நீண்டே இருக்கு? நானும் பாத்துட்டு இருக்கேன். லேடிஸ் நம்பர் என் மொபைல்ல இருக்கும். நீ பார்த்த என் மொபைல்ல பாரு பாப்போம் எத்தனை கான்டாக்ட் நம்பர் லேடிஸ் இருக்குன்னு. ஒரு லேடிஸ் நம்பர் கூட இருக்காது. நம்மளோட ரிலேஷன் நம்பர் மட்டும்தான் இருக்கும். என்னவோ பெரிய விளையாட்டம் பேசுக. காலேஜ் இன்னைக்கு உனக்கு உண்டு தானே? நல்லா தூங்கி லீவ் எடுத்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி சீன் வேற. அம்மாட்ட சொல்லிட்டா அவனை பத்தி? ஆமா ஆமா, உன்னை பத்தி கேள்விப்பட்டேன். காலேஜ்ல பொம்பளை பிள்ளைங்கனாலே உனக்கு அலர்ஜியாமே. என் கூட படிக்கிற பொண்ணோட அக்கா உங்க காலேஜ் தான். அவ எல்லாம் அவ தங்கச்சிட்டு சொல்லுவா, அவ என்ன சொல்லுவா, நீ பெரிய காலேஜ்ல ஹீரோவாமே, எந்த பொண்ணையும் திரும்பி பார்க்க மாட்டியா, ஆனா ரவுடிசம் பஞ்சாயத்துனா முதல்ல அனுப்பியாமே. நானும் சொல்லட்டா அப்பட்ட? ஓ, என்ன பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா மேடம்? உனக்கு வீட்டுல செல்லம் கொடுத்து உனக்கு கெடுத்து வச்சிருக்காங்க ஒரு பொம்பளை பிள்ளைங்கிறதுக்காக. நீ நடத்து. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மாட்டுவில்ல, அப்ப இருக்கு உனக்கு. என்ன பத்தி நீ இந்த வீட்டுல எது சொன்னாலும் பருப்பு வேகவே வேகாது. நான் இந்த வீட்டோட ராணி, தெரியல. போ தம்பி, போய் தூங்கு போ, டைம் ஆகல. சப்பா, சப்பாத்தியும் ஆறி போச்சு உன்ட பேசி பேசி. இந்த சப்பாத்தியோட அந்த சிக்கன் வச்சு அந்த முட்டை தொக்கையும் வச்சு அப்படியே ரோல் பண்ணி சாப்பிட்டோன்னு வையன், பாப்பா சொர்க்கமே தெரியும். பீடி சுத்துறதுனால நம்ம கையில 4 காசு இருக்குது. அவர்கிட்ட கையில காசு கேட்டா உனக்கு எதுக்கு காசு, வீட்டுக்கு எல்லாம் வாங்கி போடுறேன்லாம் பாரு. என்னமோ நமக்கு இந்த பீடி சுத்துற தொழில்னால நம்ம தப்பிச்சோம். இந்த பிள்ளைகளுக்கு எதுவும் வாங்கி கொடுக்க ஒரு திருவிழாவுக்கு போவ முடியுது. மூத்த பிள்ளைக்கு நகையை சேர்த்துட்டோம், இளைய பிள்ளைக்கு என்ன செய்யணும்னா ஒன்னும் தெரியல. 2 பொம்பளை பிள்ளைங்களா போச்சு. என்னம்மா இந்த நேரமா பீடி தட்டை தூக்கி வச்சிட்டு இருப்பீங்க? எப்ப பாரு கிச்சன் வேலை, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, வீடு பெருக்கிறது, அது அப்புறம் கொஞ்சமாவது படுப்போன்னு உங்களுக்கு தோணுதா? அதுக்கப்புறம் இதை தூக்கி கையில வச்சுட்டு இருந்துருக்கீங்க. ஏமா உங்களுக்கு போரே அடிக்கலையா? இல்ல வேலை செய்யுமே கொஞ்சமும் டயர்டே ஆகலையா? ஏய், நான் மட்டும் அசதியா இருக்குன்னு கொஞ்சம் சாஞ்சிட்டா வீடு நாடி போகாது. வீட்டு வேலையை கத்துக்கடின்னு உட சொன்னா கொஞ்சமாவது காலையில இருந்தா அக்காலும் தங்கச்சி விடிஞ்சா போனா போதும். ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு தான் வருவீங்க. இவ என்னடான்னா பாட்டு பாடணும்னு திரும்பி போறா, நீ என்னடான்னா வயக்காடு போட்டா, தோப்புக்கு போட்டா, தொலைவுக்கு போட்டா, நீ சுத்தி வர. இப்படிதான் இருக்காதுங்கடி. உங்க நல்லதுதான் சொல்லுவேன். வீட்டு வேலையும் கத்துக்குங்கம்மா. பொம்பளை பிள்ளைங்க வீட்டு வேலை தெரிஞ்சிருக்கணும், சமையல் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் நாங்க கத்துக்கிடுவோமா. ஆமா, உன்ட எனக்கு ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு ஆசை. நாங்க 2 பேரும் பொம்பளை பிள்ளைய போயிட்டோமே, ஒரு ஆம்பளை பிள்ளை கூட இல்லையே அப்படின்னு எனக்கே நீ வருத்தப்பட்டிருக்கியா? ஆமாடி, வேற ஆம்பளை பிள்ளை வேணும் யாருக்குதான் ஆசை இருக்காது சொல்லு. 2வது ஆம்பளை பிள்ளை பெறுவேன்னு ரொம்ப கனவு கண்டுட்டு இருந்தேன். உங்க அப்பாவும் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தாரு 2வது ஆம்பளை பிள்ளை கிடைக்கும்ட்டு. என்ன உன் தங்கச்சி ரோஜா பிறந்துட்டா. உங்க அப்பா கொஞ்ச நாள் என்கிட்ட பேசவே இல்லையே ஆம்பளை பிள்ளை பிறக்கலைன்னு. எங்க அம்மா வீட்டு கூட வரமாட்டாரு என்ன பாக்குறதுக்கு. அப்புறம் ரொம்ப சண்டை போட்டு வச்சு அதுக்கப்புறம் தான் என்ன வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தாரு தெரியுமா. கொஞ்ச நாளா ரோஜாவை தூக்க கூட மாட்டாரு, அழுதா கூட கவனிக்க மாட்டாரு. ஆனா அவளுக்கு ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் தான் உங்க அப்பாவுக்கு 2வது பிள்ளைன்னா அவ்வளவு பாசம், உயிர். அப்புறம் தான் சொல்லுவாரு, இந்த காலத்துல ஆம்பளை பிள்ளை எதுக்கு, பொம்பளை பிள்ளைங்க தாண்டி முக்கியம், பொம்பளை பிள்ளைய தான் நம்மள பாத்துக்கிடும். ஆம்பளை பிள்ளைக்கு என்ன ஆளுக்கு ஒரு மூளையா பொண்டாட்டிய கூட்டிட்டு போயிருவானுங்க. பொம்பளை பிள்ளை அப்படி இல்ல, தூரா தொலைல கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் எம்மா நல்லா இருக்கியா, எப்பா நல்லா இருக்கியா, சாப்பிட்டியாப்பா, என்ன செய்ய அது செய்யன்னு ஒரு 8 வந்து பார்க்க வரும். நான் உன்ன தெரியாம தப்பா நினைச்சிட்டேன், கோவப்பட்டுட்டேன், என் கோவத்துல ஒரு கொஞ்சம் நியாயமே கிடையாதுமா, என்ன மன்னிச்சிருன்னு சொன்னாரு. அன்னையில இருந்து இன்ன வர 2 பேருன்னு அவருக்கு 2 கண்ணு மாதிரி. அப்புறமா எனக்கு கொஞ்ச நாள் அப்பா தூக்கவே இல்லையா? பத்தியா உன்னை தூக்கல. அப்பா நான் பிறந்த உடனே வெள்ளிக்குன்னா எனக்கு வாங்கிட்டு வந்தாராம் தெரியுமா, சீனி தண்ணி குடுக்கறதுக்கு. நான் தான் இந்த வீட்லயே வசதி பாரு. 6 மாசத்துக்கு அப்புறம் தான் உன்னை தூக்கவே செஞ்சிருக்காருமா. போதும் நிப்பாட்டு, கொஞ்ச நாள் உனக்கு போதுமே. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அப்பா முன்னாடி என்ன சொன்னாரு, நான் தான் முத தங்க கொலுசு போட்டலாம், அது தெரியுமா? உனக்கு எல்லாமே வெளியில தான் செஞ்சு போட்டாங்களாம், செயின்ல இருந்து கம்மல்ல இருந்து. நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் வீடே செல்வ செழிப்பா இருந்தான். தங்க கொலுசு போட்டது நான் மட்டும்தான் தெரியும்ல. தங்க கொலுசு வேணா நீ போட்டவளா இருக்கலாம்டி, ஆனா அப்பாக்கு ஏத்த பிள்ளை, அப்பாக்கு பிடிச்ச பிள்ளை, அப்பாக்கு பாசமான பிள்ளை நான் தானே. எப்படி? ஏய் அங்கிட்டு போங்கடி. ஏதாவது ஒண்ணு இவ்வளவே ஆரம்பிப்பாளுக, இவ்வளவே சண்டையும் போட்டுருவாளுக. இங்க பாரு, சண்டை போடுறதுன்னு பாட்டிட்டு விளையாண்டதெல்லாம் போதும். ஐஸ்வர்யா,
நீ போய் முதல்ல துணியெல்லாம் மடிச்சு வை. ரோஜா, நீ இந்த பாத்திரத்தை பூசு போ. நான் குறாதான் இருக்குது, இதையும் சுத்திட்டு வரேன். அம்மா, ஏதோ புது நம்பர்ல இருந்து போன் வருது. குருடி, குழுவுக்கு சொல்லியிருந்தேன் அந்த கீதாட்ட. அவதான் அதாவது போன் போடுதால என்னமோ, அவ போனு ரீசார்ஜ் பண்ணலக்கான்னு சொன்னா. ஏதாவது போன்ல இருந்து போன் போடுது எடுங்கன்னா. அவளா கூட இருக்கலாம். குடு குடு குடு. ஹலோ, ஐயா கீதா, நீ தானே? குழுக்கு என்னம்மா சொன்னா? 50,000 ரூபாய் கிடைக்கும்ல? ஹலோ, நான் கீதா இல்லைங்க, ராதா பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன மறந்துட்டீங்களா? ராதாவா? நீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்பர்ல வந்துச்சு, அதை யாருன்ட்டு விளங்கல திடீர்னு. நல்லா இருக்கீங்களாம்மா? வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? இப்ப என்ன ஊர் பக்கமே வரல? இப்ப இருந்தா ஆணி அடிச்சு ஆள் தொடங்கியிருக்கு. குத்தாலத்துல நல்லா இருக்குமே. ஒரு நாள் வாங்க, குளிச்சுட்டு வருவோம் குடும்பத்தோடி. வீட்டுல பையங்களாம் நல்லா இருக்காங்களா? காலேஜுக்கு போறாங்களா? படிச்சு முடிச்சுட்டாங்களா? உங்க பொண்ணு எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. உங்கள்கிட்ட நேரத்தே போன் பண்ணேன் பழைய நம்பருக்கு, அது போகவே இல்லை. இன்னைக்கு கார்த்திக் தான் அவன் இருக்குன்னு நம்பர் அடிச்சு கொடுத்தான். ஒன்னும் இல்ல, அவங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசலாமா என்னன்னு தெரியல. சரி, கேட்டு பார்க்கலன்னு தப்பு இல்லைன்னு சொல்லிதான் போன் போட்டேன். பரவாயில்லங்க, சொல்லுங்க. அதுல என்ன இருக்கு? நம்மலாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஏன்ட்ட கேட்கறதுக்கு இவ்வளவு தூரம் அடிக்கீங்களே, சொல்லுங்க. ஏய், போய் வேலையை பாருங்க, போங்க. ஏதாவது போன் வந்துட்டா போயிருந்தா உடனே கழிச்சு விட்டுருவாங்க. இல்லங்க, கேட்கறேன் தப்பா எடுத்துக்காதீங்க. என் பையனுக்கு நிறைய சம்மந்தம் வருது. இருந்தாலும் எனக்கு அவ்வளவு விருப்பம் இல்ல. நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நீங்க இப்பதானே சொன்னீங்க. அதுலமா அன்னைக்கு அந்த அண்ணன் வரும்போது கூட வீட்டுக்கு என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கேன், நல்ல இடமா இருந்தா சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஆனா என் பையனுக்கு உங்க பொண்ணை கொடுப்பீங்களா என்னன்னு கேட்கதான் போன் பண்ணேன். நீங்க உடனே ஒண்ணு சொல்ல வேண்டாம், அண்ணன் பேசி கலந்துட்டு 2 நாள்ல பதில் சொல்லுவீங்களா? கேட்டேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இதுல தப்பா எடுத்துக்க என்னங்க இருக்கு? அவர் வரட்டுமே, அவர்கிட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு போன் போடுறேன். நல்ல விஷயம் தானே. உங்க குடும்பமும் எங்களுக்கு தெரிஞ்ச குடும்பம் தான். எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். சரிங்க, நான் அவர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு போன் போடுறேன். சரிங்க, எது வேணாலும் சொல்லுங்க, உங்க பதிலுக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பேன். இது என் இளைய பையன் கார்த்திகோட நம்பரு. அவன் காலையில காலேஜ் போயிருவான். சாயந்தரத்துக்கு கூட போன் வீட்டுல தான் இருக்கும். போன் போடுங்க.